அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, மணக்கரைன்னு சொன்ன உடனே ஐயா பேச்சுமுத்து தேவர் அப்படிங்கிற பேர் தான் தென் தமிழகம் முழுவதும் உச்சரிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நபர், எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபர். களம் கண்ட வேங்கை அப்படிம்பாங்க, ஆனால் களத்தில் விளையாடிய வேங்கை. நேதாஜி வழியை பின்பற்றக்கூடியவர், ஆனால் நேதாஜி வழி உங்களுக்கு யாருக்கும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள். எல்லாரும் அரசு வேலைக்கு போங்க. இப்போ சுதந்திரத்திற்காக ஒரு நேரத்தில் நேதாஜி வழியில் பாடுபட்டோம். அப்போது நம்ம அடித்தது வெள்ளைக்காரனை. இப்போ நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று சண்டை போட்டு கிடக்கும். இந்த வேதனைலாம் உங்களுக்கு வேண்டாம். அப்படி இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் உள்ளே தான் போகணும். 506 உள்ள ஒரு கொலை முயற்சின்னு வந்துருச்சுன்னா 307, ஒரு மர்டர் ஆயிடுச்சுன்னா 302. சும்மா வீட்டில் தூங்கிட்டு போனீங்கன்னா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஒன்ட்டனை போட்டு உள்ளே வச்சுருவான். அதனால் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அரசு வேலைக்கு போங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க யாருக்காச்சு. அதுதான் உங்கள் ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஏன்னா நேதாஜி வழி அப்படிங்கிறது அடி உதை தான். நேதாஜின்னு சொல்லிட்டாலே அடி உதை தான். அந்த வழி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். நல்ல ஒரு வேலைக்கு போங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு நபர். ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வெளியே கொண்டு போகாதீங்க, தயவு செய்து உள்ளூருக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். ஏன்னா சமூக வலைதளத்தில் அது இதுன்னு பேசுறது வேண்டாம். இப்போது என் போன்ற நபர்களாக இருக்கட்டும், என்னை சார்ந்தவர்களாக இருக்கட்டும். ஏன்னா நான் இன்னொரு போய் இன்னொரு சமுதாயத்தில் பேசுகிறான்னு சொன்னோம் அப்படின்னா அவன் ஏற்றுக்கிட மாட்டான். எங்களுக்கே ஒரு அறிவுரை சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல சமுதாயத்தில் பிரச்சனை, அதை வெளியே கொண்டு போகாதுங்க, நல்ல விஷயங்களை கடத்துங்க. ஏன்னா சமூக வலைதளத்தை பார்த்துட்டு என்ன தென் மாவட்டம்னாலே இப்படி தான் இருக்குமா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கிற ஒரு விஷயங்களை வெளி மக்கள் பார்க்குறாங்க. அது வேண்டாம், நல்ல விஷயங்களை கடத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். எல்லா சமூகத்தாலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நபர். அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணக்கரையார் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பேச்சுமுத்து தவிர எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு நபர். மணக்கரை பேச்சுமுத்து அப்படின்னு அவர் வெளியே அறியப்பட்டிருந்தால் அவர் இன்னைக்கு ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருந்திருக்கலாம். ஏன்னா தென் தமிழகம் முழுவதும் ஒரு அறியப்பட்ட ஒரு நபர், ஒரு நல்ல அதிகாரத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் இந்த சமூகத்திற்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும். இந்த சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது, அவங்களெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாதீங்கப்பான்னு திருத்தணும்னு நினைத்த ஒரு காரணத்திற்காக அவர் அனுபவித்தது தான் பல நாள் சிறை. தன் குடும்பத்தையே பிரிஞ்சு தன் வாழ்நாளில் ஒரு பகுதியை சிறைச்சாலையிலேயே கழிச்சிட்டார். இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அவர் மனசில் இப்போ என்ன தோணிச்சுன்னா, நம்ம யாருக்காக போராடணுமோ அவங்களாலேயே நம்ம இப்போ ஒரு சில இடங்களில் சீரழிக்கப்படுறோம், அவர்களாலே நம்ம சீரழிக்கப்படுறோமோன்னு அவர் மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு அவரை பாதிக்கிற அளவுக்கு நம்மளும் நடந்துக்கிட்டோம். அவர் யாரை சொல்கிறாரு என்ன இதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா அவருடைய பேச்சுக்களை பார்த்தேன். நான் யாருக்காக போராடணும், அவங்களே எனக்கு ஒரு சில விஷயங்களை தவறுதலாக நடத்தி என்னை ஏன்னா அவர் பதிவை பார்க்கும்போது அந்த வருத்தம் நமக்கே தெரியுது. அண்ணனுடைய வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது. ஏன்னா சும்மா லேசாக பேசிடலாம், அவர் அப்படி இருக்கார் அப்படின்னா. அவருடைய வாழ்க்கையை ஒருத்தரால் கூட வாழ முடியாது. ஏன்னா அவருடைய மனசுக்கு தான் தெரியும் அவர் எப்படி இருக்கும், என்ன வெளிப்பார்வைக்கு எப்படின்னா அண்ணன் சொல்கிறது ஒரு பக்கம், அவருடைய வாழ்க்கை அவருக்கு மட்டும்தானே தெரியும். அவருடைய எண்ணம் முழுக்க படிக்கிறது, அரசு வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு இதை பின்பற்றுங்கன்னு சொல்கிறது தான். அவரை பிடிச்சவங்க அவரை ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்கிற எல்லா சமூகத்திற்கும் அவர் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவர் சொல்கிற கருத்துக்களை பின்பற்றுங்க. ஒரு அரசு வேலைக்கு போங்க. ஒரு சமூகத்துக்குள்ள ஒரு சண்டையா, அந்த பிரச்சனையை வெளியில் கடத்தக்கூடாது, வேண்டாம், உள்ளூருக்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. காவல்துறை இருக்குது, அந்த காவல்துறை அது நடவடிக்கை எடுக்கும். காவல்துறை நடவடிக்கை எடுக்காமலாம் இருக்காது அப்படிங்கிறது அண்ணனோட கருத்து. அதை மாதிரி செய்யுங்க. வெளியில் கொண்டு போனீங்கன்னா உங்களோட ஊரை என்னடா அந்த ஊரில் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே, ஆடா கிறுக்கு இப்படி நினைப்பாங்களே, உங்கள் ஊரை நீங்களே கேவலப்படுத்திக்கிட்டாங்க, நல்ல விஷயங்களை கொண்டு போங்கன்னு சொல்லக்கூடிய நபர்.